வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 29th கரண்ட் அஃபேர்ஸ். நேற்று வீடியோவோட எண்ட்ல 2 குவிஸ் கேட்டிருந்தோம் இல்லையா? அந்த குவிஸ்க்கான ஆன்சர் பார்த்துருவோம். ஹவு மெனி ஃபயர் ஃபிளைஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் அண்ணாமலை டைகர் ரிசர்வ் வெஸ்டர்ன் காட்ஸ்? எத்தனை ஃபயர் ஃபிளைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 8 ஃபயர் ஃபிளைஸ். ஃபயர் ஃபிளைஸ்னா ஒன்றும் இல்லை, மின்மினி பூச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் டார்கெட்ஸ் விச் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ்? என்ன மாதிரி ஒர்க்கர்ஸை டார்கெட் பண்ணுதுன்னா சீவேஜ் அண்ட் செப்டிக் டேங்க் சிமுலேஷன் ஒர்க்கர்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ், அவங்கள வந்து டார்கெட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் 2025. என்ன சொல்றாங்கன்னா 1910ல இருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த 2025ல தான் வந்து ரெயின்ஃபால் வந்து ஹையஸ்டா ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ எம்எம்னா 380 mm வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு மொத்தம் 24 மணி நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தம் 270 mm வந்து பதிவாகியிருக்கு, மழை பதிவாகியிருக்கு. எந்த எந்த வருஷம்னா 1988ல 25th செப்டம்பர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 380 mm ரெயின்ஃபால் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆகஸ்ட் மந்தோட ஆவரேஜ் ரெயின்ஃபால்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மந்தோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளோனா 403 mm. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா ஆகஸ்ட் 29. இது யாரோட நினைவுக்காக வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஹாக்கி லெஜண்ட் மேஜர் தியான் சந்தோட பர்த் ஆனிவர்சரிக்காக செலிப்ரேட் பண்றது தான். அந்த பர்த்டேவை வந்து நினைவு கூர்ந்து தான் வந்து இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 1995ல. நெக்ஸ்ட் வந்து இத உலக மீன்ஸ் நேஷனல் லெவல்ல செலிப்ரேட் பண்ணது எப்போ அப்படின்னா 2012ல. நெக்ஸ்ட் ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேட்ல தான் லான்ச் பண்ணாங்க. என்ன வருஷத்துல அப்படின்னா 2019ல. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னா ஏக் காந்தா கேல் கே மைதான் மெயின். அதான் வந்து இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவோட தீம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் டீச்சர் அவார்ட் 2025. இந்த அவார்டுக்கு வந்து தமிழ்நாடுல இருந்து 2 பேரும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் யாருன்னா ரேவதி பரமேஸ்வரன் மயிலாப்பூர்ல இருந்து அவங்க. நெக்ஸ்ட் வந்து விஜயலட்சுமி திருப்பூர்ல இருந்து. இவங்க 2 பேரையும் தான் வந்து இந்த அவார்டுக்காக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் இந்தியால 45 டீச்சர்ஸ் வந்து இந்த அவார்ட் கொடுக்கறதா இருக்காங்க. இந்த செரிமனி வந்து எங்க நடக்க போகுதுன்னா செப்டம்பர் 5 நியூ டெல்லியில நடக்க போகுது. இந்த இந்த நேஷனல் டீச்சர் அவார்ட் வாங்குறவங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னா சர்டிபிகேஷன் ஆஃப் மெரிட், 50,000 கேஷ் பிரைஸ், அப்புறம் சில்வர் மெடல் தருவாங்க. நெக்ஸ்ட் சிஏ வந்து ஐஎஸ்ஆர்ஓவோட இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட். இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க? ஸ்ரீஹரிகோட்டா. இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எதோட பார்ட் அப்படின்னா ககன்யானோட ஹியூமன் ஸ்பேஸ் லைட் மிஷனோட பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர் டிராப் டெஸ்ட்டை வந்து யாரு வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். யாரோட சப்போர்ட்டோடனா ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இவங்க எல்லாம் தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டால. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஐஎன்எஸ் உதயகிரி அண்ட் ஐஎன்எஸ் ஹெம்கிரி. இது ரெண்டும் ஒன்றும் இல்லை, ஒரு போர் கப்பல்னு சொல்லலாம். இது வந்து எங்க கமிஷன் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாகப்பட்டினம்ல. இந்த ஐஎன்எஸ் உதயகிரி அண்ட் ஐஎன்எஸ் ஹிம்கிரியை வந்து 75% நம்ம இண்டிஜினஸ் கண்டென்ட் போட்டு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்தியாவோட பார்ட்ஸ் 75%. நெக்ஸ்ட் வந்து இது எதை ஸ்ட்ரென்தன் பண்ணும்னா எது ஸ்ட்ரென்தன் பண்ணும்? இது என்னன்னா ஒரு செக்யூரிட்டி பார்ட்னரா வந்து ஆக்ட் பண்ணும். இந்தியன் ஓஷன் ரீஜன் சைட்ல வந்து இது ஒரு செக்யூரிட்டி பார்ட்னரா ஆக்ட் பண்ணும்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். உமன் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 2017 to 18ல 22% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2023 to 2024ல 40.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு. எவ்வளோனா 5.6%ல இருந்து 3.2% வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நாரி சக்தி கோல் 70% உமன் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் பை
2047ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியர்லி 50% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் உமன் டைரக்டர். அதாவது 50% ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அதுல அட்லீஸ்ட் ஒரு உமன் டைரக்டராவது இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே பத்தி பார்ப்போம். இது என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா, ஆகஸ்ட் 30th. இது வந்து யாருக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அவங்களோட குரோத், ஜாப்ஸ், இன்னோவேஷன் அவங்களுக்காக செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் 2024ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 30.1% வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 45.79% வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் எம்எஸ்எம்இ டே வந்து எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூன் 27. யாரு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, யுஎன்ஜிஏ. யுஎன்ஜிஏ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்த்துருவோம். Recently, ISRO conducted the first integrated airdrop test at Sriharikota. This test is related to which mission? எந்த மிஷனோட இது வந்து ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜம்மு recently recorded 380 mm rainfall in 24 hours, the highest since 1910. This figure is close to Jammu's monthly average rainfall of August, which is எவ்வளோ எவ்வளோ mm அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.